லைவ்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஏஞ்சல்ஸ் டிவில் டாஸ்க் வந்து முடிஞ்சு. இதுல ரிசல்ட் யாருக்கு இந்த ஒரு ஏஞ்சல் டிவில் டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன கொடுத்திருந்தாங்க பாத்தீங்கன்னா, யார்ட்ட அந்த நிறைய ஹார்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து போவோம், அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஒரு இதையே சேஞ்ச் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல குழல்படியா விளையாண்டானுங்க, அதனால வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒழுங்கா விளையாடலையா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இப்ப யாருக்கு போயிருக்குன்னு பாக்கணும்னா நம்ம சேனல் ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா அவங்க வந்து இன்னும் ஒரு நம்மளுக்கு என்னடா ஆடி பயங்கரமா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ வந்து இந்த ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து நம்ம மஞ்சரிக்கு தான் போயிருக்குது. மஞ்சரி என்னடா டே மஞ்சரிக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காதீங்க, சொல்றேன் நான் டீட்டெயில். இதுல வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஹார்ட்டோ இல்ல ஹார்ட் எடுத்தவங்க மட்டும்தான் இதுல வந்து டிசிஷனோ அண்ட் இதுல வந்து ஓட்டோ பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல வந்துட்டு யார் யார் வந்து அந்த ஒரு ஹார்ட் எடுக்காதவங்க யாருன்னா அருண், அன்சிதா, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 4 பேருமே ஒரு ஹார்ட் கூட எடுக்கல. இவங்க வந்து இந்த டிஸ்கஷன்லயோ இந்த ஓட்டிங்லயோ நாமினேஷன் ஓட்டிங்லயோ வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு பிக் பாஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏஞ்சல் டாஸ்க் வந்து இன்னையோட முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த இதுல யாரு ரூல் படி விளாண்டா, யார் வந்து டிவிலாவே இருந்தா, மனசாட்சி எந்த ஒரு இதுமே இல்லாம இருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி வந்துட்டு மஞ்சரி தான் கரெக்டான ஒரு ஆளு. கரெக்டா வந்து அவங்க தான் வந்து சுத்தமா ஈவி இறக்கமே இல்லாம இருந்தது வந்து மஞ்சரி மட்டும் தான் சொல்லணும். அவங்க வந்து இந்த ஒரு முடிவை வந்துட்டு மிச்ச ஒரு இவங்க 4 பேர்த்த தவிர மிச்சம் எல்லாருமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமான ஓட்டு லிஸ்ட் எல்லாம் பயங்கரமா வந்து போகுது. அதுல வந்து நிறைய வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 ஓட்டிங் போச்சு. என்ன ஓட்டிங்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு 13 பேர் இருந்தாங்க. 13 பேர்ல வந்து தீபக் அண்ட் தர்ஷிகா அண்ட் மஞ்சரி இவங்க இதுல ஓட்டு போட்டாங்க. அவங்க செல்ஃப் நாமினேஷன் போடக்கூடாது, செல்ஃப் ஓட்டு போடக்கூடாது. அதனால செல்ஃப் ஓட்டு போடாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மஞ்சரிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்துட்டு டை ஆயிடுச்சு. செல்ஃப் நாமினேஷன் போட்டனால மறுபடியும் வந்துட்டு டை ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, செல்ஃப் நாமினேஷன் உண்டுட்டாங்க அடுத்து. அதனால மஞ்சரி ஓட்டு போட்டாங்க, தர்ஷிகா ஓட்டு போட்டனால வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, டை ஆயிடுச்சு. மறுபடியும் இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடும்போது இதுல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மஞ்சரி தான் வந்துட்டு ஓட் லிஸ்ட்ல வந்து அதிக ஓட்டு வாங்கி 7 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. நம்ம தர்ஷிகா வந்து 5 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. இதான் வந்து இந்த ஒரு நாமினேஷன் வந்து அடுத்த வாரம் தப்பிச்சிட்டாங்க நம்ம தலைவி வந்து மஞ்சரி. மேபி வந்து இந்த வாரம் தூக்கி விட்டாங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் போகுமா அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அப்பெல்லாம் வந்து தூக்கவே மாட்டாங்க. நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிறது பிக் பாஸ் ஒரு நோக்கம். அது ஆல்ரெடி வந்து எந்த சீசன்லுமே இப்பெல்லாம் வந்துட்டு தூக்குனது கிடையாது. மேபி வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு தூக்குனா ஒரு இன்ட்ரெஸ்டா போகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுல வந்துட்டு உங்களுக்கு உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா யார் இதுல வந்து நல்ல டிவிலா இருந்தா, நல்ல எந்த ஒரு எல்லாமே வன்மம் குன்மம் எல்லாமே எந்த ஒரு அக்கறையும் எந்த ஒரு பாசம் நேசம் எதுவுமே இல்லாம வந்துட்டு வச்சு செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி ஓரளவுக்கு வந்து வச்சு செஞ்சாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மனதளவுல வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பேச்சு திறமையில அவங்களாச்சும் வேற முட்டை உடைக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. மனதளவுல வந்துட்டு வேற லெவல்ல பண்ணது பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தீபக் தான். ஏன்னா பிசிக்கலா இந்த மாதிரி வந்துட்டு எது வேணா பண்ணி வந்துட்டு அவங்க கோவப்படுத்தலாம். ஆனா மனதளவுல பேசி கோவப்படுத்தி அவ்வளவு ஸ்டார் வாங்கினது வந்துட்டு சூப்பரா விளையாண்டது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தீபக் தான் சூப்பரா விளையாண்டாரு. மேபி வந்துட்டு அவருக்கு போயிருந்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு வருது. மஞ்சரி வந்துட்டு அவங்க வந்துட்டு பிசிக்கலா நல்லா விளையாண்டாங்க. மேபி வந்து இருந்தாலும் அது வந்து எனக்கே செட் ஆகல. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் டெவிலா யாரு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படிங்கறத உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி